பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ளே தம்பிக்கு 2 வயசு ஆயிடுச்சா அப்படின்னா நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ செகண்ட் பர்த்டே க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மாத்திரம் கூப்பிட்டு நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணு நல்லாவே சமைப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்போடு நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். அப்படி சிம்பிளாகவும் இல்லாமல் கிராண்டாகவும் இல்லாமல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். ப்ரேயர் பண்ணி பாட்டு பாடி சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க, குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. தம்பியே தான் கேக் கட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஃபங்க்ஷன் முடிகிற வரை ரொம்ப ஆக்டிவாக இருந்தான். இவனுக்கு விஷஸ் சொன்ன எல்லார்ட்டையும் இவனும் தேங்க்யூ சொன்னான். சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, இந்த மாதிரிலாம் அவன் பேசினான். கேக் கட்டிங் முடிச்சதும் ஃபுட் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எல்லோரும் ஃபுட் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சவங்க எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. இந்த பதில் கேட்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பிகாஸ் மார்னிங்லேருந்து இந்த ஃபுட்டுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எல்லாருமே பண்ணினாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ண முடியலன்னு சின்ன சங்கடம் இருந்துச்சு. பட் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஏசப்பா எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். இந்த பர்த்டே மெமரிஸ் வேணால் மறந்து போகலாம், பட் இந்த ஃபோட்டோஸ் எப்போவும் அழிஞ்சு போகாது.